காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் கைகள் பலனிழந்து காணப்படுகிறது. இந்த கைகளினால் எதையுமே செய்ய முடியாதபடிக்கு திடனற்று பலனற்று காணப்பட்டு கிடக்கிறதே. உழைக்கவும் முடியாமல், சம்பாதிக்கவும் முடியாமல், தேவையில்லாத ஒரு பொருளாய் நான் வெளியில் ஓரமாய் ஒதுங்கி கிடக்கிறேனே. தேவ சமூகத்தில் போய் காத்து கிடக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளாடி அந்த பலன் கிடைக்கவில்லையே. சத்ருவானவன் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறானே, அழுத்தி கொண்டிருக்கிறானே. என்னை செயல்பட விடாதபடிக்கு என்னை முறுக்கி வைத்திருக்கிறது போல் என்னுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு கிடக்கின்றதே. நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் கரத்தை நான் பிடிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள், உங்கள் கிரியைகளுக்கு நான் பலன் கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. ஜெபிக்க விடாதபடிக்கும், துதிக்க விடாதபடிக்கும், ஆராதனை செய்ய விடாதபடிக்கும் கைகளை கட்டி போட்டது போல் இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ. சத்ருவானவன் குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனைகளை தூண்டி கொண்டிருக்கிறான் அல்லவோ, பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் அல்லவோ. இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி நான் வெளியே வருவேன், என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் மீட்டு எடுப்பேன் என்று வியாகுலத்தோடு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காரியத்துக்கு நான் பலன் தரப்போகிறேன். நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடந்தாயில்லவோ, அதற்கு நான் பலன் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. உன் கண்ணீருக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. நீ சத்ருவை கண்டு பயப்படாத. அவன் உன்னை துரத்துவதற்கு பயம் காட்டிக்கொண்டே இருப்பான். உன்னுடைய ஜீவிதத்தை குறைத்து கொள்வதற்கு பயம் காட்டிக்கொண்டே இருப்பான். உன்னை வியாகுலப்படுத்தி கொண்டே இருப்பான், நடுங்கப்படுத்தி கொண்டே இருப்பான். நீ அவனை கண்டு பயப்படாமல் உன் கரத்தை உயர்த்தி, அப்பா நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நீர் என்மேல் இரக்கமாயிரும் என்று, நீர் என்மேல் தயவு பாராட்டும் என்று, நீர் என்மேல் கருணை காட்ட வேண்டும் என்று அந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவருடைய அழகான கண்கள் உங்கள் மேலே பதிக்கப்படும். நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிப்பார். தெய்வத்தினுடைய கரம் உங்களை ஆளுகை செய்யும். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய பலத்த கரம் உனக்கு பராக்கிரமம் செய்யும், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உன்னை நான் கீழே தள்ளிவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட டிராவல் பண்ணக்கூடிய தெய்வம் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்க வேண்டியதை ஜெபித்து கொண்டே இரு. உனக்கு வேண்டிய நன்மைகள் உன் கரத்தில் வந்து சேரும். கர்த்தர் சமூகத்தில் நீ நெருங்கி பழக ஆரம்பி. ஆண்டவரோடு நெருக்கத்தில் இரு. யோவான் இயேசுவின் மார்போடு சேர்ந்து இருந்தவனுக்கு வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் காண்பித்து கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உன்னை பார்த்தாண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவனுடைய மார்பில் சாயக்கூடியவனாய் நீ மாறுவாயானால், ஆண்டவருடைய இதய துடிப்பை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்வாயானால் உன் குடும்பம் தழைக்கும், உன் குடும்பம் செழிக்கும். பலனற்று கிடந்த உன் குடும்பத்தின் மேலே ஜீவ ஊற்று
புறப்படும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைப்பேன். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் கையை நெகிழ விடாதப்பா, உன் கையை இறுக்கமாய் பிடித்துக்கொள். ஆண்டவரிடத்தில் உன் கரத்தை கொடு. அந்த கரத்தை நீ கொடுப்பாயானால் அவர் உன்னை பரலோக வீட்டில் கொண்டு போய் விடுவார். தாவீது தேவனிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவரே, இந்த கரத்தை நீர் பிடிங்கப்பா. இது கோல் வைத்த கரம், இது ஆடை மேய்த்து கொண்ட கரம். இந்த கரத்தை நீர் பிடித்தால் எனக்கு விரோதமாய் எதிரிடையாய் வந்து நிற்கக்கூடிய சிங்கத்தையும் கரடியையும் பீரிட முடியுமே என்று சொல்லி அவன் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்தார். அவனுடைய கரம் நெகிழப்படலை. அவனுடைய கரத்தில் நடுக்கம் வரலை. அவனுடைய கரத்தில் தள்ளாடுகிற அனுபவம் வரலை. ஒரு தேவ வல்லமை அந்த கரத்தின் மேலே புறப்பட்ட போது அவனுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை முறியடிக்க கர்த்தர் பலன் கொடுத்தாரேயானால் இன்றைக்கு உங்களை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பலன் உன் குடும்பத்தில் இறங்க போகிறது. நீ ஆண்டவரிடத்தில் கையை கொடுக்கும் போதே அந்த தேவ பிரசன்னம் உன் குடும்பத்தில் நிலைவரப்பட போகிறது. சத்துருக்கள் அழிக்கப்பட போகிறார்கள். சவால் விட்டு உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து நிற்கக்கூடிய கோலியாத்தின் வல்லமைகள் சுட்டரிக்கப்படும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் திடன் கொண்டு பலனாய் இருங்க. ஒவ்வொருவருடைய கரத்தையும் திடப்படுத்துங்க. ஆண்டவருக்கு முன்பாக பலனாய் நின்று கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் செய்த விண்ணப்பங்கள், செய்த ஜெபங்கள் அத்தனைக்கும் ஏற்ற பதிலை தந்து உங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து மகிமைப்படுத்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த கரண் திடப்படட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்மோடு நடக்கக்கூடிய அனுபவம் வரட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த ஜெபிக்கிற அனுபவம் வரட்டும் ஆண்டவரே, வேதம் வாசிக்கக்கூடிய அனுபவம் வரட்டும் ஆண்டவரே, அந்த தெய்வீக பிரசன்னத்துக்குள் இருந்து கொடுக்கக்கூடிய அனுபவம் எனக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், என் விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய தெய்வம் என் மத்தியில் நீர் உலாவும் போது என் குடும்பத்தில் மேன்மை உண்டாகுமே, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் மேன்மை உண்டாகுமே, என் தொழிலில் மேன்மை உண்டாகுமே, என் ஊழியத்தில் ஒரு மேன்மை உண்டாகுமே. அந்த மேன்மையை கெடுக்க நினைக்கிற குழி நரிகளை கர்த்தர் உடைத்தறியும்படியாய் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதே அந்த தேவ பிரசன்னம் எங்கள் கூடாரத்தில் நிழலிடப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் என்கிற இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கைகளை திடப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்கள் கரங்களை பிடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய அனுக்கிரகம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் அந்த குடும்பத்தின் மேலே வைக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் உம்மிடத்தில் கேட்ட அத்தனை விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து ஆவியானவர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.